நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசி, அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், சுக்கிரன் தனுசுல, சனி கும்பத்தில், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரம் பார்த்தடையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தடையானா 18ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, தேய்பிரையில் வருது. அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி. இப்போ தான் பௌர்ணமி முடிஞ்சது, தேய்பிரை சதுர்த்தி. அதனால் சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீர்கள்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். 23/11/2024 அன்னைக்கு வாஸ்து நாள். காலை 10:14 11:44 வரை வாஸ்துக்காக வீடு கட்டுறது, நிலம் கால் ஊன்றது, அதை தவிர புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடுஏற்று நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும். அந்த கடைசி 36 நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி 21/11/2024 அன்னைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும், எதிரிகளால் தொல்லை, பண கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி. அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது, சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது. அதனால் கால பைரவர் அப்படின்றவர் சிவன் கோவில் சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள். காலபைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்பவர். சனி பகவானுக்கே அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்ததே ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி காலை வரலும் இருக்குது. அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திர பகவான்றவர் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது. இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும், தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும். யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க. அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம், புதிதாக முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் அதாவது 18/11/2024 24/11/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/11/24 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி, நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் படாடோபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க. நீங்கள் ஃப்ளாஷியாக ஃபேன்சியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த ரிஷவராசிக்காரர்கள் பொதுவாக இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர சின்ன திரை, பெரிய திரை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதை தவிர பால் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த வெள்ளை ஆடைகள், அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதாவது இந்த ஆடை பின்னுதல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே
8ஆம் இடத்துக்கு அதிபதியோட பரிவர்த்தனையாகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் மறைந்த இடத்திலிருந்து பெரிய பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு வரும். அது தவிர பார்த்தாலும் 11ஆம் இடம் வேறு வலுப்பட்டு போயிருக்கு. ராகு பகவான் சேர்ந்திருக்கார். ராகு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணி அதில் ஒரு பெரிய ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் திருமண பாக்கியம் நிச்சயமாக நடைபெறும். ஏன்னா ராசிநாதனே ராசியில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய ஏற்றம். 7ஆம் இடத்தையும் அவரே பார்க்குறார். 7ஆம் அதிபதி நீச்சப்பட்டிருந்தாலும் 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதாவது குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களும் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் உமன்ஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய இதுவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் 5ஆம் அதிபதி இருக்கிறதும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும், அது தவிர நீ நினைத்த இடத்தை நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பொறுப்புகள் சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் 12ஆம் அதிபதி, வெளிநாட்டுக்கு போகணுன்ற முயற்சியில், அதாவது படிக்கிறதுக்குன்னு வெளிநாட்டுக்கு போகணுன்ற முயற்சியில் இருக்கிற வழக்கு சற்று பின்னடைவு ஏற்படும். ஆனால் தொழில் மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா 9, 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு பார்த்தாலேயானால் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம், அதாவது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தில் 18ஆம் தேதி காலை ஒரு 8 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. சூரியனும் சந்திரனும் அதாவது என்ன சொல்கிறது 180 பாகையில் இருக்கக்கூடிய பௌர்ணமி யோகம் நடக்கிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 18ஆம் தேதி கார்த்தாலிருந்து 20ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் அவருடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இளைய சகோதரர்கள் கூட சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கார். 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது நீச்ச பங்கம் அடைகிறார் செவ்வாய். அதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க திடீர் பண வரவு, ரியல் எஸ்டேட் ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி விற்று அதன் மூலியமாக பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நீச்ச பங்கம் அடைகிறார். அதாவது செவ்வாய் பகவான் சந்திரன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மாலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம். இருந்தாலும் தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் குறையும். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும். அதுவும் கார்த்திகை மாதம் துளசி மாலை போட்டு வர்றது ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை சேவிப்பதை மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும்.